அன்பான உறவுகளுக்கு வணக்கம். நீங்க சிங்கப்பூர்ல வேர்ஹவுஸ் லைன் அல்லது இண்டஸ்ட்ரியல் லைன்ல நல்ல சம்பளத்துக்கு வேலைக்கு வரணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்களா? அப்போ தாராளமா இந்த டிப்ளமோ கோர்ஸை சூஸ் பண்ணுங்க. உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு இது ரொம்ப உதவியாக அமையும். நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் அண்ணா இந்த டிப்ளமோ கோர்ஸை பத்தி ரிவ்யூ போடுங்க, நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இந்த கோர்ஸ் டீட்டெயிலை பத்தி நான் ஆன்லைன்ல செக் பண்ணும்போது நானே ஷாக் ஆயிட்டேன். ஏன் அப்படி சொல்றேன்னு கேக்குறீங்களா? இந்த ஜாப்புக்கு குறைஞ்சபட்சம் ஸ்டார்டிங் சேலரியே 3000க்கு மேல. அதே போல சிங்கப்பூர்ல இந்த டிப்ளமோ கோர்ஸுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி நிறையவே இருக்கு. அதனால தாராளமா இந்த கோர்ஸை நீங்க சூஸ் பண்ணி உங்க வாழ்க்கையில ஜெயிக்கலாம். இது என்ன கோர்ஸ், இந்த கோர்ஸை நம்ம எப்படி பண்றது, எவ்வளவு அமௌண்ட் செலவாகும், என்னென்ன தகுதிகள் வேணும் அப்படிங்கிற பத்தி A to Z ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு நோட்டிபிகேஷன் ஆன் கொடுத்து வச்சுக்கோங்க. அதே போல நம்மளுடைய மெம்பர்ஷிப்லையும் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து வேலை வாய்ப்பு செய்திகளையும் போடுறோம். அதே போல சிங்கப்பூர்ல எப்படி உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தி நல்ல சம்பளத்துக்கு வர்றதுக்கான கோர்ஸுகள் என்னென்ன அப்படிங்கிற பத்தி நிறைய போட்டுக்கிட்டே இருக்கோம். இந்த வீடியோவை மறக்காம சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களும் இந்த வீடியோ பார்த்து பயனடைஞ்சு அவங்களுடைய வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க இந்த கோர்ஸை எப்படி படிக்கிறது அப்படின்னு பார்த்துருவோம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் இந்த கோர்ஸை பத்தி நம்ம ஓரலா தெரிஞ்சுக்குவோம். இத சுருக்கமா DLSCM அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது டிப்ளமோ இன் லாஜிஸ்டிக் அண்ட் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட். அதோட சுருக்கம் தான் இந்த DLSCM. சரிங்களா? இத நீங்க பார்ட் டைமாவும் படிக்கலாம், அதே போல சண்டேவும் படிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க ஃபுல் டைம் கோர்ஸா கூட நீங்க படிக்கலாம். நீங்க சிங்கப்பூர்ல வேலை பார்த்துக்கிட்டே கூட இந்த கோர்ஸை படிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த வீடியோவை நீங்க இந்தியாவில இருந்து பாக்குறீங்க, நீங்க சிங்கப்பூர்ல படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க இந்தியா போயிட்டு இந்த ஜாப்புக்கு தாராளமா நீங்க அப்ளை பண்ணலாம். இந்த கோர்ஸை எப்படி படிக்கிறது, எத்தனை நாள்ல முடிக்கிறது அப்படிங்கிறத டீட்டெயிலா தெரிஞ்சுக்குவோம். ரெண்டாவது இந்த டிப்ளமோ கோர்ஸை எவ்வளவு நாள்ல கம்ப்ளீட் பண்ணலாம், எப்படி பண்றது அப்படிங்கிறத பத்தி பார்த்துருவோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ளமோ கோர்ஸை நீங்க இந்தியாவில இருந்து ஸ்டூடெண்ட் விசாவில் சிங்கப்பூர் படிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ஜாப்புக்கு நீங்க அப்ளை பண்ணலாம். ஒருவேளை நீங்க சிங்கப்பூர்ல இருக்கீங்க அப்படின்னா பார்ட் டைமா கூட இந்த டிப்ளமோ கோர்ஸ் படிக்கலாம். சரிங்களா? அதே போல சண்டே கூட நீங்க படிக்கிற மாதிரி கூட ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. சரிங்களா? இப்போ ஃபுல் டைமா எப்படி படிக்கிறது அப்படின்னு பார்த்துருவோம். ஃபுல் டைமா நீங்க படிக்கிறது அப்படின்னா மண்டே டு ஃப்ரைடே ஒவ்வொரு நாளும் 3 மணி நேரம் உங்களுக்கு கிளாஸ் ரூம்ல கிளாஸ் நடக்கும். ஆக மொத்தத்துல எக்ஸாமோட சேர்த்து 344 மணி நேரம் நீங்க கிளாஸ் ரூம்ல அட்டன் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? இதே நீங்க பார்ட் டைமா பண்றீங்க அப்படின்னா ஈவினிங் கிளாஸ், அதாவது ஈவினிங் 7:30 மணில இருந்து 10:30 மணி வரைக்கும் உங்களுக்கு கிளாஸ் நடக்கும். இதுவும் டெஸ்டோட சேர்த்து குறைஞ்சபட்சம் 344 மணி நேரம் நீங்க கிளாஸ் ரூம்ல அட்டன் பண்ற மாதிரி இருக்கும். இதே நீங்க சண்டே வர்றீங்க அப்படின்னா இதுக்கும் அதே ஆப்ஷன் தான். அதாவது குறைஞ்சபட்சம் 344 மணி நேரம் நீங்க கிளாஸ் ரூம்ல டெஸ்டோட சேர்த்து அட்டன் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? மூணாவது அட்டெண்டன்ஸ், அதாவது வருகை பதிவேடு அவசியம் 75% மேல இருக்கணும். நீங்க இந்தியாவில இருந்து சிங்கப்பூருக்கு ஸ்டூடெண்ட் விசாவில் படிக்கிறதா இருந்தாலும் சரி, அதே போல நீங்க சிங்கப்பூர்ல வேலை பார்த்துக்கிட்டு பார்ட் டைமா நீங்க படிக்கிறதா இருந்தாலும் சரி, ஆக மொத்தத்துல 75% வருகை பதிவேடு அவசியம் இருக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இதுல முக்கியமான தகவல் என்ன அப்படின்னு கேட்டா, நீங்க பார்ட் டைமா படிக்கிறதா இருந்தாலும் சரி அல்லது ஃபுல் டைமா படிக்கிறதா இருந்தாலும் சரி, இவங்க கொடுத்திருக்க டைமிங்ல ஒரு சில நேரம் தேவைப்பட்டா அவங்க முன்னையோ பின்னையோ அட்ஜஸ்ட் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஒருவேளை அவங்க தள்ளி வச்சாங்கன்னா அவங்க முன்கூட்டியே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. அதனால எப்போதுமே அந்த அகாடமியோட தொடர்புல இருங்க. அப்பதான் அவங்க கொடுக்குற புது அப்டேட் எல்லாம் உங்களுக்கு வரும். இதை நல்லா மனசுல பதிய வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதுல நாலாவதா பார்க்க போறது நம்ம ஆவலோட எதிர்பார்த்த சம்பள விவரங்கள். நம்ம எல்லாருக்குமே பணங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த பணம் தான் எல்லாத்தையுமே தீர்மானிக்குது. சரிங்களா? அதாவது இந்த வேலைக்கு சம்பளம் குறைஞ்சபட்சம் 3000க்கு மேல, அதிகபட்சம் 6000க்கு மேல கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஜாப்போட அனுபவத்தை பொறுத்து உங்களுடைய சேலரி அதாவது சம்பளம் உயரும் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க எந்த ஒரு வேலைக்கு வந்தாலும் சரி, அதாவது இந்த வேலைக்கு நீங்க வந்தாலும் சரி, உங்களுடைய அனுபவத்தை நீங்க எப்போதுமே எவ்வளவு சீக்கிரம் வளர்த்துக்க
முடியுமோ வளர்த்துக்குங்க. அப்பதான் உங்களுக்கு சம்பள உயர்வு வந்து ரொம்ப சீக்கிரமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், 5வதா நம்ம பார்க்க போறது இந்த டிப்ளமோ கோர்ஸை சிங்கப்பூர்ல எந்த இன்ஸ்டிடியூட் அதாவது அகாடமில படிக்கிறது அப்படின்னு பார்க்க போறோம். சிங்கப்பூர்ல நீங்க பார்ட் டைம் அல்லது ஃபுல் டைமா படிக்கிறதா இருந்தா சிங்கப்பூர் பாலிடெக்னிக்ல படிக்கலாம். அதே போல என்ஜி ஆன் பாலிடெக்னிக்ல கூட படிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா நீங்க சண்டே தான் படிக்கணும் அப்படின்னா இந்த இன்ஸ்டிடியூட்லாம் சண்டே கிளாஸ் உங்களுக்கு இருக்காது. சண்டே நீங்க படிக்கணும் அப்படின்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டியது எவர்சேப் அகாடமியை வந்து சூஸ் பண்ணலாம். இதுவும் சிங்கப்பூர்ல நீண்ட காலமா இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாண்டர்டான நிறுவனம் தான். ஒன்றும் பயப்பட தேவையில்லை. இந்த எவர்சேப்ல படிக்கிறதுக்கு எவ்வளவு அமௌண்ட் செலவாகும்னு நம்ம வந்து டீட்டெயிலா பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், 6வது வந்து இந்த டிப்ளமோ கோர்ஸ் படிக்கிறதுக்கு எவ்வளவு அமௌண்ட் செலவாகும், என்னென்ன டாபிக்ல உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க அப்படிங்கிறத சொல்லிக் கொடுக்குறேன். அதாவது இந்த டிப்ளமோ கோர்ஸ் வந்து 9 விதமான மோடல்ஸ்ல அதாவது டாபிக்ல சொல்லிக் கொடுப்பாங்க. அது என்னென்ன டாபிக்னு நீங்க முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கிளாஸ்ல அட்டன் பண்ணும்போது ஈஸியா உங்களுக்கு புரியும். ஒரே தடவையில பாஸ் பண்ணிடலாம். அதனால இதை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இதுல ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து இன்ட்ரோடக்ஷன் டு லொஜிஸ்டிக் அண்ட் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட். லொஜிஸ்டிக்னா இந்த கார்கோல கொண்டைனர்ல பெரிய பெரிய மெட்டீரியல் எல்லாம் வருது இல்ல, அதுகளை நீங்க எப்படி ஹேண்டில் பண்றது அப்படிங்கிற பத்தி சொல்லி கொடுப்பாங்க. 2வது வந்து வேர் ஹவுஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஆபரேஷன்ஸ். வேர் ஹவுஸ்னாவே இந்த ஃபேக்டரிக்கு வந்து ஒரு சில மெட்டீரியல் எல்லாம் வரும். அதை எப்படி நீங்க ஆப்ரேட் பண்றது, உடையாம எடுத்து வைக்கிறது எப்படி, டேமேஜ் ஆகாம எப்படி எடுத்து வைக்கிறது, அதை எப்படி கையாளுறது அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. 3வது பாயிண்ட் வந்து டிரான்ஸ்போர்டேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம். டிரான்ஸ்போர்டேஷன்னா உங்களுக்கு தெரியும், இறக்கி வச்சிருக்க சாமான எந்தெந்த இடத்துக்கு எப்படி பிரிச்சு அனுப்பணும் அப்படிங்கிறத பத்தி உங்களுக்கு வந்து சொல்லி கொடுப்பாங்க. 4வது வந்து இன்வென்டரி மேனேஜ்மெண்ட் அண்ட் கண்ட்ரோல். அதாவது அதை எப்படி நீங்க கண்ட்ரோல் பண்றது, உடையாம எடுத்து வைக்கிறது, பிரிச்சு அனுப்புறது அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. 5வது வந்து ப்ரோக்யூர்மெண்ட் அண்ட் சப்ளையர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட். அதாவது உங்ககிட்ட இருந்து சப்ளையர் எடுத்துட்டு போக வர்றவங்கள்ட்ட எப்படி நீங்க ஃப்ரெண்ட்லியா பழகணும், அதை எப்படி மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிற பத்தி சொல்லி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் குளோபல் ட்ரேட் அண்ட் கஸ்டம்ஸ் ரெகுலேஷன்ஸ். அதாவது பெரிய பெரிய ஆர்பர்ல போயிட்டு அங்க கஸ்டம்ஸ் எல்லாம் எப்படி கிளியர் பண்ணி நீங்க எடுத்துக்கிட்டு வர்றது அப்படிங்கிற பத்தி உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் சப்ளை செயின் அனாலிட்டிக்ஸ் அண்ட் டெக்னாலஜி. அதாவது இந்த கோர்ஸ் சம்பந்தமான டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து தெளிவா சொல்லி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் சஸ்டைனபிள் அண்ட் கிரீன் சப்ளை செயின் பிராக்டிஸ். இதுல எப்படி உங்களுக்கு பிராக்டிஸ் பண்ணணும், இந்த சாமையெல்லாம் எப்படி எடுத்து வைக்கணும் அப்படிங்கிற பத்தி சொல்லி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியல் அட்டாச்மெண்ட். அதாவது தொழிற்சாலை சம்பந்தமான எப்படி நீங்க அணுகுமுறைகளை செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. சரிங்களா? இந்த கோர்ஸ் படிக்க எவ்வளவு அமௌண்ட் செலவாகும் அப்படின்னு கேட்டா 5700 வெள்ளிக்குள்ள முடிச்சிடலாம், இன்க்ளூடிங் ஜிஎஸ்டியோட சேர்த்து. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், நாம இப்ப 7வதா பார்க்க போறது வந்து இந்த டிப்ளமோ கோர்ஸ் படிக்கிறதுக்கு என்னென்ன தகுதி எல்லாம் வேணும், அதாவது யார் யாரெல்லாம் இதை படிக்க முடியும் அப்படிங்கிற பார்த்துருவோம். இதுக்கு குறைஞ்சபட்சம் நீங்க ஏதாவது டிப்ளமோ அல்லது டிகிரி சர்டிபிகேட் அவசியம் வேணும். நீங்க எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்கலா இருந்தாலும் சரி, மெக்கானிக்கலா இருந்தாலும் சரி, அல்லது சிவில் சம்பந்தமான ஏதாவது ஒரு டிப்ளமோ இருந்தாலும் சரி, அதே போல டிகிரி சர்டிபிகேட் அவசியம் இருந்தா மட்டும்தான் இந்த டிப்ளமோ கோர்ஸை நீங்க வந்து படிக்க முடியும். நான் சொன்னது எல்லாமே உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. வேற ஏதாவது வீடியோ வேணும்னாலும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இதை ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இதை படிச்சுட்டு அவங்க லைஃப்ல வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது போல பயனுள்ள தகவல்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். அதுக்கு நீங்க என்ன ஃபாலோ பண்ணிக்கங்க. மீண்டும் ஒரு அடுத்த நல்ல பயனுள்ள வீடியோல சந்திப்போம். மகிழ்ச்சி.